ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸான சம்மை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிக்கலாம். ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கேட்டால் ஆண்டுகள் 2 ஆண்டுகள்னால் ஃபார்முலா வந்து P/R/100 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? 2 ஆண்டுகளுக்கு இந்த ஃபார்முலா. இதை நல்லா எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 15,000 P எவ்வளோ? அசல் 15,000. R நம்மளுக்கு தெரியும், என்னது? R/100. R/100 ஏன்னா 2 தடவை பண்ணோம். பவரில் ஹோல் ஸ்கொயருக்கு எவ்வளோதாங்க. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சோம். பாருங்கள், 1 2 3 0. இங்கே 1 2 3 0 கேன்சல் ஆகிடுமா? இங்கே 3 5 15. இங்கே 2 5 10. 1 2 3 2 6. ஓகேங்களா? மீதி என்ன இருக்குது? 3 × 3 × 6. 3 3 9. 9 × 6 9 54 ரூபாய். அப்போ 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 54 ரூபாய். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சம்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி சம்ஸு சால்வ் பண்ணி போடுறேன்.